கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, மிகவும் அருமையான வசனத்தில் ஒன்று. வேதத்தில் உள்ள எல்லா வசனமே ரொம்ப அருமையானது தான். ஆனால் இந்த வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்வில் நாம் பலவீனன் என்று சொல்லுகிற இந்த வசனம் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதற்கு முன்பதாக வாசிப்பீர்களானால், இந்த இடத்துல மோசேயை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, நான் வாக்கிலே வல்லவன் அல்ல என்று சொல்லுவார். நான் எந்த விதத்திலும் நான் மேன்மை உள்ளவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுவார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ போன்னு சொல்றார், உன் வாயோடு நான் கூட இருப்பேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி விட்டு, நான் எப்படி இந்த காரியத்தை சமாளிப்பேன், இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் வெளியே வர முடியும், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி குழம்பி போய் இருக்கிறாயோ, இயேசு உன்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அன்று மோசேக்கு நாவிலே வார்த்தைகளை போடுகிறார். இன்று உனக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட மனிதன்தான் நான். வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்ன மோசே. ஆனால் நமக்கு சம்பவம் நன்றாக தெரியும், மோசேயை தேவன் எப்படியாக உபயோகப்படுத்தினார். இன்று ஒருவேளை நீயும் கூட ஏதோ ஒரு இடத்துல உன்னை நீ ஒழித்து கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய பலவீனங்கள் உன்னை ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கும்படியாக வைத்து விட்டதோ, என் தெய்வ பிள்ளையை நீ எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. நம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகம் இருக்கிறது. நம்ம இனி அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, அவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் உன்னை அனுப்புகிறார். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இந்த வேலை, வேற யாரையாவது அனுப்பிடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது மீண்டுமாக தேவன் மோசையோடு கூட பேசி மோசையை தேர்ந்தெடுத்தார். இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்வில் சோர்ந்து போன நிகழ்வுகளா, உன் பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போனாயோ, உன் எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போனாயோ, நல்ல வேலை இல்லை, நான் எப்படியெல்லாம் நினைச்சேன், என் வாழ்க்கை நிறைய அஸ்தமித்து விட்டது என்று சொல்லி கலங்கி போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, என்று தேவனுடைய கரம் உண்மையில் அமருகிறது. இன்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நுகங்களை முறிப்பார். நாம் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று மோசே இடத்துல சொன்னீர், உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே, என் வேலைக்கு யார் எனக்கு உத்தரவாதம் கொடுப்பார்கள் என்று சொல்லி பல விதங்களில் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா, தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் இந்த வேளையில் அவிழ்ந்து போகட்டும். விடுதலையை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.